அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் ஆகும். இந்த ஆண்டின் ஜூன் 16ஆம் தேதி சூரியன் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் நடைபெற உள்ளது. இதனால் 3 கிரகங்களின் சேர்க்கையும் உங்களுக்கு யோகம்தான். புதாதித்ய யோகம், சுக்கிராதித்ய யோகம் உருவாக உள்ளது. இதனால் உருவாகும் சுப பலன்கள் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12ஆம் தேதி மேச ராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்கரமடைந்து 28ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். நவகிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கப் போகின்றது. ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 32ஆம் தேதி கடகராசிக்கு இடம்பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்று 32ஆம் தேதி கடகராசிக்கு அமரப்போகின்றார். மேசராசியில் இருக்கும் சுக்கிரன் 4ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு போவார். தமிழ் மாதங்களில் சித்திரை மாதத்தை தான் வருடப்பிறப்பாக நாம் கொண்டாடுவோம். 3வது மாதமாக ஆனி மாதம் இருக்கும். மிக நீண்ட மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. சூரியனின் வடதிசையில் பயணமாக உள்ளார். உத்தராயணத்தின் கடைசி மாதமாகவும் வருவது ஆனி மாதம். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றுதான் அழைக்கலாம். கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் ஆனி மாதத்தில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும் என்று பார்த்திடலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்தால், நீங்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ளும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் உயர்வும் உன்னதமான வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படும். உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் கூடும் மாதமாக இருக்கும். ஆனி மாதம் 5ஆம் தேதியும் கும்பராசிக்கு சனி பகவான் வக்கரம் பெறுகின்றார். அர்த்தாஷ்டம சனி வக்கரம் பெறுவது நன்மைதான். ஆரோக்கியம் சீராகி உங்களுடைய உற்சாகம் அதிகரிக்கும். ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயமும் கிடைக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் கைகூடும். தொழில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பால் அதிக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதத்தில் சம்பள உயர்வும் வரும். ஆனி மாதம் 12ஆம் தேதியும் பாக்கியஸ்தானத்திற்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்குபவர்தான் புதன். லாபாதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும். தொழிலை விரிவுபடுத்தியும் கொள்வீர்கள். பாக பிரிவினையும் உங்களுக்கு சுமூகமாக முடியும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானமும் பெருகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இருக்கும். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்வார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர்தான் சுக்கிரன். சப்தமபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது மங்கள ஓசை உங்கள் மனையில் கேட்கும். குடும்ப உறுப்பினர்கள் குறைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும்.
வருங்காலத்தை நீங்கள் சீரமைத்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வந்து சேரும். ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். பொருளாதார நிலையும் உச்சம் பெறும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களோடு இணைந்து பணிபுரிய விருப்பமும் படுவார்கள். மனை விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். பூமி விற்பனையால் லாபமும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நீண்ட நாட்களாக முடிவடையாத வழக்குகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடியும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கையில் வந்து புரளப் போகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக நடக்கும். உங்களுக்கான பண தேவை பூர்த்தி செய்யும் நாள் என்று பார்த்தோம்னா ஜூன் மாதம் 15, 16, 28, ஜூலை 8, 12, 13, 14. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்று பார்த்தோம்னா ரோஸ் நிறம். இந்த மாதத்தின் சுபமுகூர்த்த நாட்கள் என்று பார்த்தோம்னா ஆனி மாதம் 2ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை தசமி அஸ்தம் வருகின்றது. காலை 7:30 8:30 வரை இருக்கும். ஆனி மாதம் 3ஆம் தேதியும் திங்கட்கிழமை ஏகாதசி சித்திரை நாள் வருகின்றது. காலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கும். ஆனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை திரையோதசி ரோகிணி நாள் வருகின்றது. காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். ஆவணி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவிய திதி பூசம் வருகின்றது. 7:45 முதல் 8:45 வரை இருக்கும். ஆனி மாதம் 26ஆம் தேதியும் புதன்கிழமை பஞ்சமி மகம் வருகின்றது. காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். ஆனி மாதம் 28ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை சஷ்டி உத்திரம் வரும். காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், பிரதோஷ நாளில் நீங்கள் சிவனை வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அமையும்.